கெஞ்சுகிறோம். ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ தொடர்ந்து இந்த கட்டளைகளில் கடவுளுடைய அன்பு எவ்வளோ தூரம் பெரிதாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் பின்னாடி கடவுள் ஒரு உண்மையான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு அன்பை எதிர்பார்க்கிறார். இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம 3 கட்டளைகளை பார்த்துருக்குறோம். முதல் கட்டளைகள் கடவுளுக்கு நமக்குமான ஒரு இணக்கமான உறவு சொல்லுது. கடவுளை தவிர வேறு யாரும் ஆராதிக்கக்கூடாதுன்னா அவர் தான் முதன்மையானவர், மேன்மையானவர், கனத்துக்குரியவர் அப்படின்றத சொல்கிறார். உண்மையான ஒரே கடவுளை ஆராதிக்கணும். 2வது கட்டளை அந்த கடவுளை உண்மையான வழிமுறைகளை ஆராதிக்கணும். கடவுளை எந்த வழிமுறை எதிர்பார்த்துருக்கிறாரோ அப்படி ஆராதிக்கணும். 3வது கட்டளை அந்த அன்பில் உண்மையும் நீதியுமா போலி இல்லாமல் வெறுமனே வார்த்தையில் ஆராதிக்காமல் மன சிந்தையோடு இருதயபூர்வமாக அவர் ஆராதிக்கணும். அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை அவர் பேசுகிறார். இன்றைக்கி நம்ம 4வது கட்டளையை சிந்திக்கிறவர். 3 முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சாச்சுல? ஆமாம். கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சடங்காச்சார நாள் மாதிரியே அனுசரிக்கிறாங்க. அந்த நாள் ஓய்வு நாள் அப்படின்ற கடவுளுக்குரிய நாள்னு பின்பற்றாமல் அவங்க ஒரு சடங்காச்சார முறையிலே அனுசரிக்கிறாங்க. ஆனால் அந்த நாள் அவர் ஆராதிக்கக்கூடிய நாள் அப்படின்றத மறந்து தங்களை மறந்து அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத எடுத்து இந்த கட்டளை 4ஆம் கட்டளை பரிசுத்த குணாதிசயத்தையும் அவருடைய எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்துவதாக இருக்குது. இந்த கட்டளையானது தன்னை சிருஷ்டித்தவருக்கு தன் காலத்தையும் மதிப்பையும் கொடுக்காதவர்களுக்கு பரலோகத்திற்கு போகும்படியான காரியத்தில் இது தடையாகவே இல்லையா? நம்ம கடவுளை அறிஞ்சிருந்தாலும் கடவுளுடைய நாளை அவருக்கு நம்ம கொடுக்காத பொழுது நம்ம முற்றிலுமாக கடவுளுக்கு நம்ம புறம்பாக்கி கொள்கிறோம். இந்த கட்டளை எக்காலத்திற்குமான ஒரு கட்டளை, நித்தியமாக 10 கட்டளைகளில் எல்லா கட்டளைகளைப் போலவும் ஓய்வு நாளும் நித்தியமாக நாம் பின்பற்ற வேண்டிய கட்டளை. இப்போ சில சபை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாதாயான்றது யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. இது புதிய ஏற்பாட்டில் இயேசு எங்கேயுமே நீ ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு சொல்லலை. அப்போஸ்தலர்களும் நேரடியாக ஓய்வு நாளை நீங்கள் கை கொள்ளுங்கன்னு சொல்லலை. இப்போ யூதர்களுக்கு சடங்கு கொடுத்தாரு, பலி கொடுத்தாரு, இதெல்லாம் இயேசு நிறைவேற்றி முடித்த மாதிரி இந்த ஓய்வு நாளையும் இயேசு நிறைவேற்றிட்டார். அதனால் நம்ம இந்த கட்டாயம் கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது? ஆமாம், சில சபைகள் எல்லா நாளும் அவருடைய நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணும். ஏதோ ஒரு நாளில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு நாள் மாறி வருது. அதனால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? உலகம் பூராமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது சிருஷ்டிகர் 6 நாளும் சகலத்தையும் படைத்து 7ஆம் நாள் ஓய்வு. அதனால் அவர் எனக்காக நம்மளுக்காக ஓய்வு இருந்ததாகத்தான் அவர் சொல்கிறார். அவருக்காக ஓய்வு நாள் கிடையாது, மக்களுக்காகத்தான் ஓய்வு நாள். அதைத்தான் ஓய்வு இருந்தது. அதாவது அந்த கட்டளை யூதனுக்கு புதுசாக கொடுக்கப்படல. அதான் நம்ம சொல்கிறோம். அந்த கட்டளை ஆண்டவர் படைப்பிலே வச்சுட்டார். மனுஷனை படைச்சி அவனுக்கு முதல்ல ஓய்வு நாளை தான் கொடுக்குறாரு. இப்போ ஏதேனில் வேலை செய்யன்னு சொல்லலை. 6வது நாளை படைக்கிறாரு, அடுத்த நாள் அவனுக்கு ஓய்வு நாள். வேலையே அவனுக்கு முதல் வேலையே ஓய்வு நாளை கை கொள்றதான் வேலை. கடவுளோடு அவன் சரியான உறவு இருக்கணும். அதான் அந்த ஜனங்கள் அதுக்கப்புறம் ஆதாமுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் சரியாக கை கொள்ளலை. நம்ம ஆபிரகாமோ ஈசாக்கோ ஓய்வு நாளை கை கொண்டாங்கன்னு எங்கே நம்ம பார்க்கல. பாவத்து நிமித்தமாக எல்லாத்தையும் மனசை கரப்படுத்தி அந்த ஓய்வு நாளின் மகத்துவத்தையும் இழந்துட்டான். அதனால தான் தேவன் மறுபடியும் இஸ்ரவேலை அழைக்கும் பொழுது, நான் விரும்பக்கூடிய ஜனமான இருக்கணும்னா நீ ஓய்வு நாளை கை கொள்ளணுன்ற. அதை சடங்கில் கொடுக்கல, அதை அவங்க சமுதாயமாக வாழ்கிறதில் கொடுக்கல. அதை மாறாத நித்திய சட்டமாக 10 கட்டளைகளை ஒன்றா கொடுத்துட்டார்.
இப்போ 10 கட்டளைகளே நமக்கு இடையேன்னு சொல்ல முடியாது. இது நமக்கு இல்லைங்க, யூதனுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா 10 கட்டளை உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும். அதனால அவர் தான் கையில் எழுதி கொடுத்தார். இது அழியாது, மாறாது, என்றைக்கும் இந்த 10 கட்டளைகளை மனசை கை கொள்ளணும். ஓய்வு நாள் அப்படின்றது பரலோகத்தினுடைய ஒரு நாளை நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் நித்திய காலமாக எல்லா நாளும் ஓய்வு நாள் ஒன்று வரப்போகுது. இன்றைக்கி தான் நம்ம வாரத்தில் ஒரு நாள், செத்துட்டோம்னா எல்லா நாளும் ஓய்வு நாள் தான். அன்றைக்கி ஒரே ஒரு வேலை ஆராதிக்கிற வேலை மட்டும்தான். இப்போ அதையே தேவன் அறிந்து தான் இந்த உலகத்தில் நித்திய கட்டளைகளை பிரதானமான ஒரு கட்டளையாக கொடுக்குறார். அதனால் இது யூதனுக்குன்னு சொல்ல முடியாது, இது எல்லா மனிதனுக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த ஒரு நாளை மனிதன் கொடுக்கும் பொழுது தான் அவன் கடவுளுடைய பரிசுத்த குணாதிசயத்தையும் அவருடைய எதிர்பார்ப்பையும் அவன் கை கொண்டு தான் பரலோகத்துக்குரியவன் மனுஷன் எப்போ உணர்வானா, அவன் ஓய்வு நாளை கை கொண்டால் தான் உணரும். வாரத்தில் ஒரு நாள் கடவுளுக்கு கொடுக்காம நான் கடவுளுக்குரியவன் அவன் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. ஒரு நாளை கடவுளுக்கு கொடுக்காதவன் நித்திய காலமாக ஒரு நாள்லேயே கடவுளோடு இல்லாதவன் நித்திய காலமாக எப்படி கடவுளை ஆராதிப்பான்? இப்போ அதுதான் ஆண்டவர் அங்கே அந்த தாத்தர் வந்து அதை பிரதானமாக அங்கே சொல்கிறார். ஸோ கடவுளுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. எந்த வழியில் ஓய்வு நாள் கடவுளுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கிறது. ஓய்வு நாளில் போய் என்னத்தை பார்க்குறான்? கடவுளுடைய வார்த்தையை கேட்குறான். அவர் படைச்ச ஒவ்வொன்றையும் நம்ம மகிமைப்படுத்துகிறோம், அவர் நம்மளை வழிநடத்தின மகிமைப்படுத்துகிறோம். அந்த நாள் அவர் நம்ம நினைவு கூறி அவரை கடவுளை கடவுள் நமக்கு செய்ததை நம்ம நினைவு, கடவுளுடைய குணாதிசயத்தை நினைவு கூறுவோம். எப்படி கடவுளுடைய குணாதிசயம்? இப்போ கடவுள் செய்ததை நினைவு கூறுதுன்றதே அவருடைய குணாதிசயம் தானே. ஆதாம் படைக்கப்பட்டு ஓய்வு நாளில் போய் ஆதாமும் ஆண்டவர் தான் இருக்கிறார். ஓய்வு நாளில் அவன் எப்படி ஆராதிச்சிருப்பான்? கடவுள் தன்னை குறித்து அவங்ககிட்ட பேசுகிறாரு. தன்னுடைய படைப்பு, அவனுக்கான சந்தோஷம் எல்லாத்தையும் சொல்கிறார். அவரை பற்றி அவன் அறிகிறது தான் அவருடைய குணாதிசயம். இப்போ இஸ்ரவேல் மக்களும் ஓய்வு நாளில் கூட என்ன பேசியிருப்பாங்க? கடவுளுடைய குணாதிசயம்னா அவர்கிட்ட நம்ம பேசும்போது அன்றே நீங்கள் இப்படி படைச்சிருக்கீங்க, இது ஒரு மகிமையானது. எப்படி அவர் பிரதிபலிக்கிறார்னா அவர் மகிமையை அவருக்கு சொல்லும் போது அவருடைய மகிமை வெளிப்படுது. அதான் இப்போ ஓய்வு நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த எகிப்திலிருந்து அவர் எப்படி மீட்டார், எப்படி கடவுள் ரட்சிப்பை கொடுத்தாருன்னு சொல்லும் பொழுது அவருடைய குணாதிசயத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் உணர்றாங்க. இன்றைக்கி நம்மளும் அதான் கூடியிருக்கோம். நம்மளும் இன்றைக்கி என்ன கூடி இயேசுவின் மூலமாக நமக்கு எப்படி ரட்சிப்பு வந்ததுன்றதை அவரை குறித்து தான் அறிகிறோம். அதனால் அவருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். இது வந்து கட்டளை, இது கடமை. அதான் அவர் சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனுக்கும் விழுந்த கடமை. அவனுடைய ஒவ்வொரு மணி நேரத்தையும் அவன் இந்த உலகத்தில் தான் சுயமாக அவன் செய்யாமல் 7 நாளில் கடவுளுக்கு ஒரு பங்கை அவன் கொடுக்கக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அதான் சொல்கிறார், நித்திய காரியங்கள் ஒன்று உட்பிரவேசிப்பதற்கு முன்பாக எரிகிற பட்டயத்தை நிறுத்தியது போலவே இருக்கிறது அப்படின்றார். நித்திய காலமாக கடவுளோடு நித்திய உறவோடு அவன் வாழ்வதற்கு அது முன்பாக இருக்கக்கூடிய ஏதுக்களாக இருக்கிறதுன்றார். அதுதான் வழி. அந்த ஒரு நாள் அவன் கை கொண்டு அதில் மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அவன் நித்தியத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படின்றத அவர் பிரதானமாக அங்கே சொல்கிறார். கடமைப்பட்டவங்க. ரைட், சரிங்களா? ரைட். இப்போ கர்த்தருடைய நாளின் தன்மை எல்லா மக்கள் மாதிரி நம்ம இல்லாமல் இந்த நாளில் வந்து எல்லோரும் வேறு விதமாக இருந்தால் நம்ம வந்து கடவுளுடைய வழியில் ஞாயிற்றுக்கிழமையை சுறுசுறுப்போட ஆராதனைக்கு அதை கேட்குற வண்ணமாகவும் அவரை மகிமைப்படுத்துகிற விதமாகவும் நம்ம வரணும். ஏனோதானும் வரக்கூடாது. இந்த நாளை புதுப்பிச்சு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மனசையும் இருதயத்தையும் கேட்கும்படியாக வரணும்னு சொல்கிறாரு. அதை கேட்கறது மட்டும் இல்லை, அவரை மகிமைப்படுத்தவும் செய்யணுன்றாரு. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து வர ஒவ்வொருவரையும் நம்ம கனிவோடு அனுசரிக்கணும், வர ஒவ்வொருத்தையும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. வயசானவங்களும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்கள்ட்டையும் பேசணும், அவங்களோடையும் ஐக்கியப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா மக்களுக்குரிய மாதிரி இந்த நாள் கிடையாது. மக்கள் எல்லாரும் உலகத்து காரியங்களில் ஈடுபட்டாலும் நம்ம கடவுளுடைய நாளில் சுறுசுறுப்போட அவருடைய நாள் அவருக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று அதுதான் பரிசுத்தம்னு சொல்கிறாரு. அந்த நாள் வந்து நித்திய வாழ்வு உள்ள நாள் அப்படின்னு சொல்கிறாரு.
அந்த நாளை அது வந்து இன்னொன்று சொல்றாங்க, அந்த நாள் வந்து ஒரு நாளா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அது எந்த நாள்ன்றது வந்து இதுல சொல்லல. ஞாயிற்றுக்கிழமையா அப்படி அது கேட்கணும் பதில் வேணும். அது ஒரு நாளா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சொன்னீங்களே, அந்த நாளை கருத்தாய் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அதை நினைவு கொள்ளும் பொழுது பல காரியங்களை குறித்து சிந்திக்கும்படியாக நம்மை வழிநடத்துகிறது. நாம் வாழ்க்கையில் கடந்த காலங்களில் நினைவு கூறும்படியாக இருந்தாலும் முன்னோக்கி பார்க்கும்படியான பல காரியங்களை கொண்டதாக இருக்கும். ஆச்சரியமா இருக்கு அந்த நாள். முன்னாடி நம்ம எப்படி பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், கல்லை மண்ணையும் கும்பிட்டுட்டு இருந்தோம். இங்க வந்து கும்பிடும் போது அந்த முன்னாடி இருக்க நாளை நினைக்கும் போது இது மகிமையான நாளா இருக்குன்னு அதை அதுல போய் கடைபிடிக்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. முன்னாடில மறந்துட்டா நீங்க போய் கல்லை கும்பிட்டுட்டு வந்து இங்கேயும் கும்பிடக்கூடாது. அப்படி எனக்கு பிடிச்சத சொல்றேன். வந்து வேற அர்த்தமா, இது வேற. முன்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எப்படி கல்ல மண்ணை வணங்கணும் அதெல்லாம் நினைக்காம கடவுளை வணங்குற நாள் இந்த நாள். அது மகிமையான நாள். அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது அது பூரிப்பாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இப்படி முட்டாள்தனமா ஒவ்வொரு காரியமும் செஞ்சோமே, இப்போ இப்படி இருக்கிறோமே அப்படின்னு அந்த நாளில் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அதுதான் அந்த வார்த்தை. பரலோகத்திற்கு நுழையும்படியான நுழைவு வாயில் ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் அது எஸ்பெஷலி ஆண்டவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய வாசிச்சதில்ல. வாசிச்சிங்களா நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு 2 பேஜ், அந்த 2 பேஜில் நான் என்ன தெரிஞ்சுக்கணும். இப்போ வாசிச்சதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நடுவில் சொல்கிறார், ஓய்வு நாளானது அப்போஸ்தலர் நாட்களில் கர்த்தருடைய நாளாக மாற்றப்பட்டதுன்னு ஒன்று சொல்கிறார். அதனால் அந்த கட்டளை அவர் சொல்லும் பொழுதே இப்போ பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமத்தை ஓய்வு நாளை இப்போ சுத்தமாக ஆசைக்கு நினைப்பாகன்னு சொல்லிவிட்டு புதிய ஏற்பாடு வசனத்தை சொல்ல வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீசர்கள் கூடி வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு ஓய்வு நாள்ன்றது வாரத்தினுடைய கடைசி நாள். 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாள் அப்படின்றார். ஆனால் படைப்பில் வாரத்தோடைய முதல் நாள், படைப்பில் மனிதனுக்கு அது முதல் நாள், இஸ்ரவேலர்களுக்கு கடைசி நாள். ஆனால் இயேசு என்ன பண்ணிட்டார், மறுபடியும் அந்த யூத சடங்காச்சாரம் அவர் ஒழித்தனால அவர் மறுபடியும் அதை ஃபஸ்ட் ஆகிட்டார். அதனால தான் அவர் உயிர்த்தெழுந்த நாள் வாரத்தின் முதல் நாள் ஆகுது. சண்டே இல்லை, பைபிளில் சொல்லுது அது உயிர்த்தெழுந்தப்ப வாரத்தின் முதல் நாளிலே மரியாள் எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆயத்த நாள் முடிஞ்சு அவர் வாரத்தினுடைய முதல் நாள் எழுந்திருக்கிறார். இன்னொன்று, இயேசு உயிர்த்தெழுந்த தரிசனமான எல்லா நாளும் வாரத்தின் முதல் நாள். அவர் பேதுருவிட்ட சந்திக்கும் பொழுது வாரத்தின் முதல் நாள், அவர் சீசர்களோடு சேர்ந்து வரும்பொழுது வாரத்தின் முதல் நாள். அப்போ ஏன் மற்ற நாள்லாம் சந்திக்காமல் கரெக்டாக இயேசு வாரத்தின் முதல் நாளில் மட்டும் தோமாட்ட பேதுருட்ட எல்லாம் சந்திக்கிறார்னா, அவங்க ஐக்கியப்பட்டு ஆராதிக்கக்கூடிய நாள் இனிமேல் யூதர்களை போல கடைசி நாளாக இருந்துடக்கூடாது. யூதர்கள் சடங்காச்சாரமாக கை கொண்ட மாதிரி அந்த ஓய்வு நாள் இருந்துடாமல் அவர்கள் மறுபடியும் கடவுளோடு இருக்கக்கூடிய ஆதாம் எப்படி பாவம் இல்லாத நிலையில் கடவுளோடு ஆராதிச்சானோ அப்படிப்பட்ட உறவில் அவங்க வரணுன்றதுக்காண்டி தான் தேவன் இயேசு அந்த நாளை உயிர்ப்பித்து இயேசுவை பின்பற்றக்கூடிய சீசர்கள் வாரத்தின் முதல் நாளை ஆராதிக்கும்படியாக தேவன் மாற்றி போட்டார். ஏதோ அதுக்கு பல ஆதாரங்களை சொல்லும். அந்த சீசர்கள் கூடி வருகிற போதெல்லாம் வாரத்தின் முதல் நாளில் தான் கூடி வராங்க, அங்கே தான் ஆராதி. ஏன்னா இயேசு அவங்களோட இருந்து இயேசுவோடு சேர்ந்து அவங்க ஐக்கியப்பட்டு கடைசியாக இருந்த நாள் வந்து அதுதான் அவர் உயிர்த்தெழுந்த நாள். ஏன்னா இயேசு தான் ஓய்வு நாளின் ஆண்டவர். இனிமேல் எகிப்தின் அடிமைத்தனத்தை மீட்பை நினைக்க வேண்டியதில்லை, இனிமேல் இயேசு கொடுக்குற பாவ ரட்சிப்பை நினைக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் அதை மாற்றி போட்டார். புதிய ஏற்பாட்டில் 7th டேட்லேருந்து நம்மையே வித்தியாசப்படுத்துகிறோன்னா அவன் இன்னும் என்ன நினச்சிட்ருக்கிறான், ஓய்வு நாளில் அந்த வாரத்துடைய கடைசி நாள் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறான். நம்ம அப்படி பண்ணோம்னா இப்போ யூதர்களுடைய எல்லா சடங்கும் யூதர்களுடைய எல்லா காரியமும் நமக்கு அவசியம் நம்ம சொல்லிடுவோம். இப்போ இயேசு நமக்கு காண்பித்த முன் உதாரணம் முதல்ல வாரத்தினுடைய முதல் நாள். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் அதை தான் ஆராதிக்கிறாங்க. அதனால் எந்த நாளை வேணாலும் ஆராதிக்கலாம் அப்படி கிடையாது. நான் நினச்ச ஒரு நாள் இல்லை, அவர் நியமித்த ஒரு நாள். உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை நாள்.
ஒரு சில முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமையை விடுமுறை நாள் ஆக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சிடுறாங்க. அராப்ஸ் கண்ட்ரிஸு நேபாளெலாம் போனீங்கன்னா அவனுடைய லீவு வந்து வெள்ளிக்கிழமை. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய நாட்கள் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை தான் வாரத்துடைய முதல் நாள். வாரத்தை முதல் நாள் தான் ஆராதிக்கும் நாங்கள். அது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைலாம் அவர் சொல்லலை. இப்போ யூதனுக்கும் நமக்கும் காலம் வேறுபடும். இப்போ ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் வேறுபடுது பார்த்தீங்களா. அப்போ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சமுதாயத்தில் எது வாரத்துடைய முதல் நாளை பின்பற்றுக்கிறோமோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். அதுதானே ஒழிய அதே பழக்கத்தை நம்ம செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. அதை அவர் சொல்கிறார். மேஜர் மிஸ்டேக்காக ஆகும். அவங்க 7th டேயில் சாட்டர்டே பண்ணுறாங்க, இன்னும் சண்டே. இது ஒரு மேஜர் மிஸ்டேக்காக ஆயிடும். ஆமாம் ஆமாம். இப்போ அப்படின்னா நீ 6வது நாள் அனுசரிக்கிறேன்னு சொன்னால் நீ இயேசுடைய ரட்சிப்பு அவசியம் இல்லை சொல்கிற. இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் நான் ஆராதிக்க மாட்டேன்னா எனக்கு இயேசு வேணாம் அப்படின்னு நீ சொல்கிற. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவே இப்போது நமக்கு வாரத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் லீவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வருஷம் வேறு, அவங்க வருஷம் கேலண்டர் எல்லாமே வேறு. ஆனால் அவனுக்கும் லீவு வந்து வாரத்துடைய முதல் நாளாக தான் ஆகுது. அது வெள்ளிக்கிழமைன்றது முதல் நாள் லீவு நாளாக தான் ஆகுது. அதனால் அவன் சில சர்ச் என்ன பண்ணுறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு வேலை வச்சாலும் வெள்ளிக்கிழமை வேலைக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை சில சபைகளை ஆராதிக்கிறாங்க. அது உலகளாவிய எல்லா சபையும் இந்த நாள் ஆராதிக்கிறனால நாங்கள் இதை ஆராதிக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. அது ரெண்டுமே தவறு கிடையாது. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அதை செய்கிறாங்க. இப்போது நாட்டு சட்டம் நம்மளை அனுமதி. இப்போ நாளைக்கே நம்ம நாட்டு சட்டம் ஞாயிற்றுக்கிழமை வேலையை வச்சு வேறு ஒரு நாளை நமக்கு லீவு நாள் ஆக்கிட்டாங்கன்னா நம்ம அதில் தான் ஆராதிக்க முடியும். நம்ம அந்த நாளை வாரத்துடைய முதல் நாளாக கன்சிடர் பண்ணி அதை ஆராய்ச்சிக்க வேண்டியதான். புரியுதுங்களா? ஒரு நாளை கடவுளுக்குன்ட்டு நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இந்த டே சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ அதே டேயில் நீங்கள் செய்யலைன்னா கடவுளுடைய ரட்சிப்பை வேண்டாம்னு சொல்கிறீங்க. இப்போது 7th டேக்கும் நமக்குள்ள வித்தியாசம். அவனுக்கு சட்டமோ நாட்டு சட்டமோலாம் போட்டு அவனை நெருக்கி நீ சனிக்கிழமை தான் லீவ் எடுத்து ஆராதிக்கணும்னு சொல்ல கிடையாது. அவன் யூத சடங்கு மனசில் வச்சு போடுறான். அது நம்ம தப்புன்னு சொல்கிறோம். நமக்கு ஆங்கில மாதப்படி வாரத்துடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் லீவ் கொடுத்துருக்குது. அதனால் நம்ம அதை ஆராதிக்கணும். நாளைக்கு அரசாங்கம் மாறி வேறு ஒரு நாளை சொல்லிச்சுன்னா அதில் தான் ஆராதிக்க முடியும். ஒரு நாள் தான். ஆனால் அதுக்காண்டி நானும் 7th டே ஒன்றாக மாட்டோம். அவனுடைய சிந்தை யூத கலாச்சாரத்தோடு அந்த பாரம்பரியத்தில் அவன் ஆராதிக்கிறான். நான் வெள்ளிக்கிழமை ஆராதித்தாலும் இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்பிக்கையோடு தான் ஆராதிக்கிறேன். இயேசுனுடைய ரட்சிப்பை மேன்மைப்படுத்தி தான் ஆராதிக்கிறேன். இதுதான் அராப் கண்ட்ரிஸ், சைனா, ரஷ்யா போன்ற நாடுகளில் கிறிஸ்தவர்கள் அங்கே கூடி வருகிற நாளை கொடுத்து ஆராதிக்கிறாங்க. அதுதான் அங்கே முக்கியம். சரிங்களா? அடுத்ததில் அவர் என்ன பிரதானமாக சொல்கிறாருன்னா ஓய்வு நாள்ன்றது அந்த சபத் டேன்றதை ரெஸ்ட்டு சொல்கிறார் பாருங்கள். ஓய்வு நாள்னா நான் வேலை செய்யாமல் சும்மா இருக்கிறதில்ல. நம்ம வார்த்தையை அதை தமிழில் சரியாக பயன்படுத்துறதில்ல. செய்வதை விட்டு ஓய்ந்திருக்கிறதல்ல. அவரை அங்கே என்ன சொல்கிறாருன்னா 7ஆம் நாளில் கடவுள் ஓய்ந்திருந்தார்னா கடவுள் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆண்டவர் தூங்க போல எல்லா வேலையும் எடுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஓய்வு சொல்லலை. அவர் படைப்பின் வேலையை நிறுத்திட்டு புதுசாக இன்னொரு வேலையை ஆரம்பிக்கிறார். பராமரிக்கக்கூடிய வேலையையும் தொடர்ந்து தம் ஜனங்களோடு இடைப்படுகிற வேலையும் ஆரம்பிக்கிறார். அதனால தான் சொல்லுது ஓய்ந்திருந்து புதுப்பித்தார் சொல்லும் பொழுது தன்னை புதுப்பித்து கொண்டார்னு சொல்லுதுங்களா. இப்போ அது அப்படி தான் நம்ம இளைப்பாறுதலை புரிந்துக்கொள்ளணும். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவருக்கு ஓய்வே தேவை இல்லை. இப்போ ஓய்வு இருந்தான்றது மனிதனிடத்தில் அவர் செயல்படவும் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளிலிருந்து நம்மளை விலக்கிக்கிறது தான் ஓய்வு. அப்படின்னா வேறு ஒரு வேலை இருக்குதுன்னு அர்த்தம். 6 நாள் செய்கிற வேலையை நான் நிறுத்துறது தான் ஓய்வு. நிறுத்திட்டு இன்னொரு வேலையை நான் செய்யணும். அந்த வேலை தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அவனுடைய ஆவிக்குரிய புதுப்பித்தலை தான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஓய்வு நாள்னு சொல்லுது. நம்ம உலகத்திலிருந்து விலகி பரலோகத்தினுடைய காரியங்கள்னால நம்மளை புதுப்பித்து கொள்ளணும். நம்முடைய உலக காரியங்கள்லேருந்து நம்முடைய கவனத்தை விலக்கி நமக்கு ரட்சித்த தேவனிடத்தில் நமது கவனத்தை திருப்பி அவருக்கு வேலை செய்யும். இப்போ அதை விளக்கப்படுத்துறதுக்கு தான் அவருக்கு வேலை செய்கிறதுன்றதில் அவர் என்னென்ன அங்கே சொல்கிறாரு அப்படின்னா
முதல்ல ஆராதனையில் கடவுளை ஆராதிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை கொடுக்கணும், கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், பிள்ளைகளுக்கு கடவுளை போதிக்கணும், ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வருபவர்களை கவனிக்கணும், பராமரிக்கணும், விருந்தோம்பல் செய்யணும், மற்றவர்களிடத்தில் கடவுள் நம்ம கொடுத்த அந்த மீட்பை பகிர்ந்து கொள்ளணும். இதெல்லாம் சேர்த்து தான் ஓய்வு நாள். அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்கிறார். இது வந்து அந்த நாளுடைய தன்மை. இன்னும் அந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்து நம்ம முடிக்கலாம். கர்த்தருடைய நாளின் செயல்பாடுகள் 60வது பக்கத்தில் இருக்குது. என்ன வைக்கிது அதிரடியான பேச்சு. சனிக்கிழமை ஃபுல்லாக நான் செய்யறது மாதிரி நினைவே இனிய குத்துது. அதாவது சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் ஓட்டுறதில்ல வண்டி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் அப்படிங்கிறத சனிக்கிழமை எல்லாத்துக்குமே ஓட்டி முடிச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை யாரும் கேட்காத அளவுக்கு வேலை செய்யணும். இங்கே வந்து டயர்டாக இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை ஜீரணிச்சு கேட்க முடியாது. ஆனாலும் சரீரத்தை மேற்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், கேட்டு வாங்கிக்கலாம். சரீரம் பலகீனம் பண்ணது ஆவி உற்சாகம். அப்போ ஆவியை கொண்டு ஆண்டவரோட நம்ம ஐக்கியமாக. அண்ணனோட சார்பில் எனக்கு ஒரு கேள்வி வருது. இல்லை, அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை தன்னை யாரும் தண்ணிக்காக கூட்டக்கூடாதுங்கிற நல்லெண்ணத்தோடு சனிக்கிழமை உழைக்கிறாரு. கடவுளுடைய நாளை பரிசுத்தமாக ஆராதிக்கணுங்கிறதுக்காக சனிக்கிழமை அவர் எல்லா ஒர்க்கையும் அவர் பண்ணுறாரு. இருந்தாலும் கூட நீங்கள் ரொம்ப லேட் நைட்டாக தூக்கத்தை வந்து விடுற அளவுக்கு பண்ணக்கூடாது. ரெஸ்ட் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வாங்கன்னு சொல்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் அவருடைய நாளுக்காக நம்ம வரணும். சனிக்கிழமை ரெஸ்ட் எடுக்க ஆயத்தமாகுங்க. வேற என்ன சொல்கிறாரு பாருங்க, பார்த்தா உங்களுக்கு. கர்த்தருடைய ஓய்வு நாள் அநேக சோதனைகள் நமக்கு வந்து நேரிடும். நிறைய உலக பிரகாரமான கடமைகள் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் வேலை ஸ்தலங்களிலும் நிறைய பொறுப்புகள் எல்லாம் செய்ய முடியாது. நமக்கு பேர்டன் வரும். விசாசனை சொல்லி விதமான அந்த கடமைகளில் இருந்தெல்லாம் சோதனைகளில் இருந்தெல்லாம் நம்ம பாதுகாத்து கர்த்தருடைய நாளை வந்து விசேஷித்த நாளாக, அந்த நாளை வந்து பிரதானமான ஒரு நாளாக நம்ம வந்து அதிக ஜாக்கிரதையோட, சோம்பல் இல்லாமல் அதிக விழிப்போட கவனத்தோட அந்த நாளில் வந்து பிரவேசிக்கணும். இப்போ அதை நினைவு கூர்வாயாகன்ற வார்த்தைக்கு தான் விளக்க சொல்கிறார். ஃபஸ்ட்டு நினைவு கூர்வாயாக அப்படின்னா அதை பாதுகாப்பாக சுற்றி வேலி அடைத்து கவனமாக ஆத்மாவை பாதுகாத்துக்கன்ற. ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயினா அது ஒரு நாள் இருக்குன்னு நினச்சிக்க அப்படின்னு யதார்த்தமாக அதை சொல்லாமல் அந்த நாளில் உன் ஆத்மாவை ரொம்ப ஜாக்கிரதையாக நீ பாதுகாத்து மற்ற எந்த வேலைகளுக்கு கவனத்தை சிதறாமல் ரொம்ப கவனமாக அதை அனுசரின்றார். அப்படி அதுக்கு சொல்லும் பொழுது சாத்தானுடைய எந்த விதமான சோதனைகளும் அந்த நாளில் வராதபடி மேற்கொள்கின்றார். ஏன்னா பிசாசு ஓய்வு நாள் நம்ம ஆசரிக்க விட மாட்டான். நிறைய உபத்திரவங்களையும் சோதனைகளையும் அவை கொண்டு வருவான். அதாவது சொல்கிறாரு, உலக பிரகாரமான வேலையில் அவர்களது குடும்பத்தை போஷிக்கும்படியாக சோதிக்கப்பட அநேக வாய்ப்பு உண்டுன்றார். குடும்ப பொறுப்பை அதிகமாக செய்வதற்கான சூழ்நிலைகள் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். 6 நாள் வேலை கவர்மெண்ட் வச்சுருது, 7ஆவது நாள் தான் அவனுக்கு ரெஸ்ட்டு. இப்போ அன்றைக்கி தானே துவைக்க முடியும், அன்றைக்கி தானே வீட்டை க்ளீன் பண்ண முடியும், அன்றைக்கி தானே ரெஸ்ட் எடுக்க முடியும். எல்லாம் இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, இப்படி தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சோதனைகளுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நீ மேற்கொள்ளணுன்றதை சொல்கிறார். அது பரிசுத்தமான நீ அர்ப்பணிப்போடு தூய்மையாக அதை ஆசரிக்கணுன்றார். உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமான பங்கு ஞாயிற்றுக்கிழமை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைனா போய் ஆராதிச்சுட்டு வந்தால் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. 2 மணி நேரம் ஆலயத்தில் உட்காந்து ஆராதிச்சிட்டேன்ட்டு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, வீட்டுக்கு போய் உலக பிரகாரமான வேலையை செய்கிறாங்க. ஆராதனை முடிஞ்சு ஏதாச்சும் பொருள் வாங்குறதை செய்வாங்க, அல்லது பொழுதுபோக்கு இடங்களுக்கு போவாங்க. சர்ச்சுக்கு போக வேலை முடிஞ்சு இனிமேல் அன்றைக்கி தான் நிறையா விதவிதமான சமைச்சு சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறது, ஐக்கியப்படுகிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது. அது எல்லாமே அந்த கட்டளையை மீறுகிறதா அவர் சொல்கிறாரு.
ஓய்வு நாளில் உலக பிரகாரமான பொழுதுபோக்கு எதையும் கொடுக்காம இது வந்து ஓய்வு நேரத்தை பரிசுத்தமாய் ஆசரிப்பணிக்க அவன் கட்டளை இல்லை. ஓய்வு மணி நேரத்தை கொடுன்னு சொல்ல, ஓய்வு நாளை கொடுன்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாள்னா என்னது? ஒரு நாள் ஃபுல்லாக, சனிக்கிழமை 12 மணிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை 12 மணி வரைக்கும் தான் ஒரு நாள். அந்த நேரத்தை நமது தூக்கம் உணவுலாம் போக பாக்கி உள்ள நேரங்களை கடவுளுக்காக கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறார். ஏன்னா இன்றைக்கி கல்யாணம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது, விசேஷம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும், எல்லா ப்ரோக்ராமும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். இந்த உலகம் வந்து கடவுளுடைய இந்த கட்டளையை மீறுறதான் சுபாவம். அதனால் அந்த உலகம் கட்டளை எதிர்க்கு, ஆனால் நம்ம அதிலலாம் ஈடுபடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அதான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடக்குது, அதுக்கு போகிறது தவறு அப்படின்னு சொல்லி கச்சேரி வச்சு பாடுமே தப்பு. அதாவது அவங்க கச்சேரி வச்சு நடத்து அந்த மாதிரி இந்த வழக்கமாக பாடுற பாடல்கள் இல்லாமல் வெவ்வேறு பாட்டுகள் இசை கச்சேரி வந்து வைக்கிறாங்க. கிறிஸ்டியன் ஓரியன்டான ப்ரோக்ராம் தான், கிறிஸ்டியன் சாங்ஸ் தான், ஆனால் அப்படியும் நம்ம பண்ணக்கூடாது. ஆமாம், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக ஆயிடுதுலங்க. கடவுளுடைய பாட்டலாக இருந்தாலும் அது சும்மா கூடி நல்ல குரல் வளமாக டேலண்ட்டாக பாடக்கூடிய ஒரு ஷோ மாதிரி ஆயிடுதுல, அதனால் அது பாவம் அப்படின்றத ஒரு சொல்லுவாங்க. படிக்கக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கக்கூடாது. ஓய்வு நாளை பற்றி ஓய்வு நாள் வந்து யூதர்களுக்கு சாயந்தரம் 6 காலையில். ஆமாம், நாமளுக்கு காலையில் 6 சாயந்தரம். எது கரெக்டு? இப்போ நம்ம தான் இப்போ அந்த நாள் பிரகாரம் ஏசு கிறிஸ்து வந்து முன்னாடி கொடுத்தாங்க. முன்னாடி ஆராதனை நாள் நைட்டே பார்த்துட்டாங்களா? இப்போ யூதர்கள் ஆராதனை தான் நம்ம செய்கிறதில்லன்னு சொல்லிட்டோம்ல அவங்க இந்த காலத்தில். ஆமாம், நைட்லேயே முடிச்சிட்டாங்களா எல்லாத்தையும் ஆராதனை? ஆமாம், நைட்டு நாளுமே இப்போ ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும். அடுத்த நாள் சாயந்தரம் காலையில் இல்லை, அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும். ஓகேங்களா? சாயந்தரம் 6 மணி, சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அவன் போய் ஆலயத்தில் பலி செலுத்தி மன்னிப்பை கேட்டு வந்துடுவான். திரும்ப அடுத்த நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க ஜெபாலயத்திலேயே ஆலயங்களையும் உபதேசங்களில் போதனைகளை கேட்டு கர்த்தரை குறித்து பாடி மகிழ்ந்தாங்க. அதுதான் அவங்க பண்ணாங்க. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு சாயந்தரம் உயிர்த்தெழலை, அவர் காலையில் அதிகாலையில் உயிர்த்தெழுந்தார். ஏன் அந்த அதிகாலையில் அவர் உயிர்த்தெழுந்தார்? இப்போ அதிகாலை உயிர்த்தெழுந்து அந்த சீசர்கள் எல்லாரும் காலையில் அவர்கள் ஆராதிக்க கூடுகிறாங்க. ஜெபாலயத்தில் போகும்பொழுது பேதுரு யோவானு போகும்பொழுது காலை மணி நேரத்தை சொல்கிறோம், புரியுங்களா? இப்போ அதுலேயுமே நம்ம மாறுபடுகிறோம். நம்ம காலையிலேருந்து அந்த இரவு வரை அந்த நாளை ஆராதிக்கிறோம். இப்போ சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள். ஆமாம், இப்போ நீங்கள் யூதர்களோட டைம் வந்து முதல் நாள் ஈவினிங்லேருந்து அடுத்த நாள் ஈவினிங் தேவன் அந்த படைப்பில் சாயங்காலமும் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிடுச்சுன்னா அது என்ன கணக்கு? அவர் படைக்கும் பொழுது ஒரு பகல், ஒரு மார்னிங் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் முடியுது. அதை தான் ஒரு நாள் அவர் சொல்கிறார். சாயங்காலம் ஆகி விடியற்காலம்னா சாயங்காலம். இப்போ சாயங்காலம் எப்படி ஆகும்? சாயங்காலம் ஆரம்பித்து இரவுல முடிந்து நான் சொல்கிறாரு, சாயங்காலம் ஆகின்றார். இந்த டே அப்படின்னா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் முடிஞ்சு திரும்ப ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மார்னிங் வர்றது. அதான் 24 hours. காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் வர்றது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு விசேஷமான நாளாக அதை கைக்கணும், அதிக கவனத்தோட பொறுப்போட மனதளவில் சோர்வடையக்கூடாது அப்படின்றார். இப்போ அவர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லும் பொழுது, அதாவது எந்த அர்த்தத்தில் கடவுள் அதை ஆசீர்வதிக்கிறார்னா, அதை ஒரு ஆவிக்குரிய நாளாக மாற்றினார். அதனால் வேறு எந்த நாளுக்கும் இல்லாத முதல் ஆசீர்வாதம் உள்ள ஒரு கட்டளை வந்து அதுதான். கடவுள் ஒரு கட்டளை ஆசீர்வதிக்கிறார்ன்றப்ப முதல்ல நான் ஓய்வு நாளை தான் ஆசீர்வதிக்கிறேன்றார். கடவுள் அதனால் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார், கடவுள் அதனால் நன்மைகளை தருகிறார். ஓய்வு நாளை கடைபிடிக்கும் பொழுது தான் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். அது உலகமாக இருந்தாலும் சரி, நித்திய மீட்பாக இருந்தாலும் சரி. கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருந்து அவருடைய ஆலயத்தில் நம்மளை பார்த்து
அவரிடத்தில் நம்ம அர்ப்பணிப்போடு அவர் தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு நன்மையை கூட்டி வழங்குகிறவராக இருக்கிறார். அந்த கீழ்ப்படிதலையும் அவருக்குள்ளான நமது களி கூறுதலையும் அவர் அதனால தான் ஏசாயா 58 அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அந்த அவர் முடிக்கும்போது சொல்லி முடிக்கிறார் பார்த்தீங்களா, ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விளக்கு, உன் வழிகளின்படி நடக்காத, உனக்கு சொந்த பேச்சை பேசாத, அந்த நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணு, கர்த்தருடைய நாளை மகிமையுள்ள நாள் என்று எண்ணி அதில் மன மகிழ்ச்சி உள்ளவனா நீ இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ ஓய்வு நாளில் சோர்வாக போயிடக்கூடாது. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சனிக்கிழமை மாலையே நீ ஒன்று ஆயத்தமாக்கிருன்றார். என்ன ட்ரெஸ்ஸு போட போகிறோம், எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறோம், வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையா, சரியாக இருக்கா, எல்லாத்தையும் ப்ரிப்பேராக பண்ணிவான் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய ஆடைகள் எடுத்து வைக்கிறதோ அல்லது பயணம் பண்ணுறதுக்கான தடைகள் இருக்கிறதோலாம் பார்த்தா நம்ம அசாட்டையாக எண்ணுகிறோன்னு அது சொல்லு. அதே மாதிரி சனிக்கிழமை உட்காந்து எல்லா ஒட்டுமொத்த வேலையும் பார்த்துடக்கூடாது. வீடை க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, மற்ற எல்லா வேலையும் பார்த்துடக்கூடாது. அதனால் தான் நான் சொல்லிடுவேன், ஒன்று வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையே அந்த வேலையெல்லாம் பார்த்துருங்க. சனிக்கிழமை வீட்டை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான். அப்படிதான் சொன்னாங்க. சனிக்கிழமை என்ன பண்ணுறேன், ஃப்ரைடேவே துணி எல்லாம் துவைச்சிடறேன், சமைக்கிறதெல்லாம் சனிக்கிழமை நைட் இல்லை, அடிப்படையாக சமையல் அதுவுமே நம்ம உடம்பு டயர்டாகி வருத்திப்பட்டு செய்யக்கூடாது. 2 மணி 1:30 மணி வரைக்கும் வேலை பார்த்து நைட்டு தூங்கிட்டு திரும்ப காலையில் டயர்டாக தான் வரும். வெள்ளனை 10-11 மணிக்கெலாம் படுத்தால் தான் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்திரிச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சரீரம் நமக்கு நம்மளுடைய பலத்திலே செய்ய சொல்லி சொல்கிறாரா, இல்லை ஆவியானவர் குறிப்பிடுவது யாரும்? நீங்கள் உங்கள் பலத்தால் ஒன்று கூட செய்ய முடியாது, சரிங்களா? எல்லாமே ஆவியானுடைய பலத்தால் தான் செய்கிறீங்க. ஆனால் இது ரெண்டுமே இருக்குது. என்ன இருக்குதுன்னா, கடவுள் உங்களுக்கு பலத்தையும் ஞானையும் கிருபையும் கொடுக்குறாரு, நீங்கள் அதை பொறுப்போடு செய் அப்படின்றார். ஆவியானவர் நல்லா படுத்து தூங்குன்னு சொல்ல மாட்டார். ஆவியானவர் சனிக்கிழமை இஷ்டத்துக்கு வேலை பாருன்னு சொல்ல மாட்டார். வேதமே நம்ம கற்றுக் கொடுக்கு. இப்போ நமக்கு நன்மை என்ன, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை கற்றுக் கொடுக்குறார். ஏங்களா, ஆவியானவர் என்னை எழுப்பலை, ஆவியானவர் வேலையை குறைக்கலன்னு சொல்ல. கட்டளையோட பிகினிங்ல என்ன சொல்ல பார்க்கப்பட்டிருக்குன்னா, மீட்கப்பட்டவர்களுக்கான விசேஷித்த நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அதாவது கடவுளுடைய பிள்ளை இயேசு யாரை மீட்டு கொண்டாரோ, யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரோ, யாருக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்களுக்கான விசேஷித்த ஒரு நாள் கர்த்தருடைய வாசிச்சதனுடைய ஃபஸ்ட்டு ஒரு 3வது லைன் இந்த லைன் போச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து அந்த இதில் இருக்கையில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேதம் வாசிக்கல நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வாசிக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணால் தான் நீங்கள் வாசிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆவியானவர் உதவி செய்வார் சொல்லி மாம்சத்தில் சொல்கிறாங்க. அதான் இவர் வந்து நீங்கள் எல்லாமே நீங்கள் ஆயத்தமாகுங்க, நீங்கள் ரெடியாகுங்க எல்லாம். அவங்கள்ட்ட ஆவியானவருடைய பலன், ஆவியானவருடைய உதவினா என்ன நான் சொல்லி, நீங்கள் ஏதோ ஒரு சக்தி மேலேருந்து இறங்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆவியானவருடைய வேலை அது கிடையாது. அவர் வந்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார், என்னுடைய இடத்துல எடுத்து உங்களுக்கு சொல்வதனால் அவர் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்வார். ஆவியானவருடைய வேலைங்கிறது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்கள் இருதயத்தில் பேசி உங்களை பலம் உள்ளவனா மாத்திரம் உங்கள் இருதயத்தை. அவ்வளோதான். சக்தி கிடையாதுன்னா நமக்கு அந்த ஒரு சக்தி கிடைக்கும், எனர்ஜி வரும், அதுக்கப்புறம் நம்ம செய்வோம் அப்படின்னு. அப்படிலாம் நீங்கள் தூங்கிட்டு இருக்க அதை வந்து உசுப்பி காலே போய் எந்திரிலாம் சொல்ல மாட்டார், நீங்கள் தான் எந்திக்கணும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வேலை செய்கிறது கூட ஆவியானவருக்குள்ளே வேணும் அப்படின்றீங்க. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள வரும்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் வராது. உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறார், புதுசாலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அதை கீழ்ப்படைஞ்சு செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. மற்ற சபையெல்லாம் அப்படி நினைச்சு ஒன்றுமே செய்ய வேண்டாம். சக்தி கிடையாது. பைபிள் தெளிவாக சொல்லுது, அவர் வந்து ஒரு நபர், திருத்துவத்தினுடைய 3வது நபர். அவர் வந்து ஒரு பர்சன். அவர் வந்து சக்தியோ ஒரு ஆற்றலோ பவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சக்தி, ஆற்றல், விசை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா அநேகம். அது கிடையாது. ஆவியானவர்ங்கிறது ஒரு பெக்யூலியர் தனிச்சிறப்புடைய ஒரு நபர். என்ன சொல்றாருன்னா, நான் சோகா இருக்கும்போது எனக்கு அவர் ஜீவனம் கொடுப்பாரு, உற்சாகத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி கொடுப்பாரு? நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பு அவர் செய்ய மாட்டார். நம்ம செய்ய வேண்டிய பொறுப்பை நம்ம தான் செய்யணும்.
கொடுக்குறாங்கன்னா நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் உள்ளான பலத்தையும் அவர் கொடுக்குறாரு. அதான் பைபிள் சொல்லுது. அதுவும் அதை இப்போ வார்த்தையை வாசிக்கிறோம், இதிலேருந்து ஆண்டவர் பேசுகிறாரு, நம்ம ஒழுங்காக இருக்கணும், சரிப்படுத்தணும்னு சொல்கிறார். அவ்வளோதான். முதல்ல தான் நம்ம சரிப்படுத்தி நம்ம தான் செய்யணும். சரிங்களா? ரைட். தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம்.